மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய உருமாற்றம். தானியேல் இந்த உருமாற்றத்தை குறித்து 7வது அதிகாரம் 9-14 வசனங்களில் சிறப்பாக 13வது வசனம். இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகன் போன்ற ஒருவர் தோன்றினார். அவர் தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொணரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சிமையும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினர் வெளிப்பட வேண்டும். அவருடைய ஆட்சிக்கு முடிமையிறார் என்று ஒழியார். இதோ மானிட மகன் நம்மை தேடி வந்து நம் அருகில் வந்து தம்முடைய மாட்சிமை வெளிப்படுத்தி உள்ளார். நாம் அனைவரும் அவருக்கு ஆராதனை மகிமை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் என்று முடிவராது. அந்த ராஜ்யத்தின் மக்களாக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அந்த இறையாட்சியின் மக்களாக, இறையாட்சி என்பது லூக்கா 17:21 சொன்னது போல உங்கள் நடுவில் செயல்படுகிறது. உண்மையிலும் குடிப்பதில் ரோமர் 14:17 பரிசுத்த ஆவியில் துய்த்துணர்கிற உண்மையான மகிழ்ச்சியில், நீதியிலும் அமைதியில் தான் அடங்கியிருக்கிறது. அந்த நிறைவாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள நாம் உருமாற்றம் பெற்று ஒவ்வொரு நாளும் இதயத்திலே மாற்றம் பெற்று நிறைவை நோக்கி பயணம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, பொதுமான கிருபைகளை எங்களுக்கு வழங்குகிறவரை, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பரிசுத்தமாக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.